என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம். அதாவது வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் வந்து இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடக்கும், நடந்துச்சா அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு 4-5 படம் பண்ணுறதே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அறிமுகப்படுத்தி ஒருத்தன் வந்து 25 படம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது வந்து என்னால் எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ தானடா இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்குள்ளே எப்படா 25 படம் பண்ணான் அவன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது அவங்ககிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. திருவாளர் வைபவ் வந்து ரணம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இது அவருடைய 25வது படம்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி அதுக்குள்ள எப்படி 25 படம் பண்ணீங்க? டெய்லி ஷூட்டிங் போயிட்டு அப்படியே நடிச்சிருந்தேன் சார். ஃபர்ஸ்ட் சரோஜால இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அதாவது அப்படியே படிப்படியா வந்து முன்னேறி உங்க பேரை காப்பாற்றுறதுக்காக டே நைட் நான் உழைச்சி ஸோ 25 படம் பண்ணி இன்னைக்கு வந்து ரணம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி எனிவே ஜோக்ஸ் அபார்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து 25th ஃபிலிமில் வந்து நிற்கிறான் அப்படின்ற போது ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம கோட்லேயும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா படத்துலையும் பசங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு கோட்லேயும் பெரிய கேரக்டர். ஸோ அதை தாண்டி 25th ஃபிலிம் ஏன்னா ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா படமும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து சென்னை 28லேயே இவன் தான் நடிக்க வேண்டியது. ஆனால் வந்து இவங்க அப்பா வந்து இவனை வச்சு ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறதுனால வந்து அதுக்கு டேட் அப்போவே ஃபர்ஸ்ட் படத்துலேயே டேட் ரொம்ப பிரச்சனை பண்ணான். ஸோ இவனுக்கு பதிலாக வந்து இன்னொரு புதுமுகம் ஒன்று பொறுத்தனை போட்டான் அந்த கேரக்டருக்கு, ஜெயின்னு சொல்லி. அவனுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க, வாழ்க்கையில் நல்லா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னுடைய சார்பாக வைபவுக்கு வந்து 25வது படம், அதாவது என்ன சில்வர் ஜூப்ளி ஹீரோ ஆகிட்டான். ஸோ இன்னும் 50 கூட பண்றோம். 50 வைபவ் 50 வந்துடும். பட் அதுக்கு இன்னும் 25 ஃபிலிம்ஸ் போகணும். கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 5-6 படம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கு சார். 3 போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துடும் சீக்கிரம். ஸோ ஆல் த பெஸ்ட் வைபவ். உங்க டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க. ரணம் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்தே ஆகணும். இப்போ ஃபேமிலி கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு நாங்க நைட் ஷோ போறோம். இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு படம் பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நாங்களும் சொல்றோம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ரணம் டீம். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. தேங்க்யூ.